இப்பணியை தமது தலையாய கடமையாக கொண்டு அதில் பெரும் வெற்றியும் கண்டவர் திரு கு கதிர்வேல் ஐயா அவர்கள். அவர்களுக்கு கொங்கு சமுதாய ஒருங்கிணைப்பாளர் விருது வழங்கப்படுகிறது. அதற்கு முன் அவரை பற்றிய ஒரு சிறிய காணொளி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அரியாக்கவுண்டன்பட்டி கிராமத்தில் எளிய விவசாய குடும்பத்தில் குப்பண்ண கவுண்டர் பெரியக்கா தம்பதியருக்கு 1959ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 7ஆம் நாள் 5வது குழந்தையாக பிறந்த இவர் அரசு பள்ளியில் தனது படிப்பை முடித்து உயர்கல்வி விலங்கியல் படிப்பை ஜமால் முகமது கல்லூரியில் முடித்தார். அதன் பிறகு பிஎட் பட்டத்தை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெற்ற இவர் 1986ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் கனரா வங்கியில் எழுத்தாளராக தனது பணியை துவங்கினார். 1987ஆம் ஆண்டு வீரமங்கை லதா அவர்களை மணந்தார். அது மட்டுமல்லாமல் இவருக்கு கீர்த்தனா, சோபனா என்ற 2 சிங்கக்குட்டிகள். 33.5 ஆண்டுகள் வங்கி பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவர் சிறந்த வாடிக்கையாளர் சேவைக்காகவும் வங்கி டெபாசிட் சேகரிப்பதிலும் மாநில அளவில் முதலிடம் பிடித்தும் சாதனை புரிந்து பல்வேறு விருதுகளை பெற்ற இவர் எத்தனை சோதனை வந்தாலும் மாறாத பொன்சிரிப்பு கொண்டவர். வெற்றிகளை தன் தலையில் ஏற்றிக்கொள்ளாத எளிமை இவரின் சிறப்பாகும். 26/1/2000 ஆண்டு கொங்கு வேளாளர் நாட்டு கவுண்டர்கள் நலச்சங்கம் சேலம் என்ற சங்கத்தினை நிறுவி 700 குடும்பங்களை ஒருங்கிணைத்து வருடந்தோறும் குடும்ப விழா நடத்தி குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கப்பரிசு கல்வித் தொகை வழங்கி சங்கத்தினை உயிரோட்டமாகவும் இன உணர்வோடும் இன்று வரை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறார். மக்கள் மனதில் தனக்கென தனி இடம் பிடிப்பதோடு மட்டுமல்லாமல் 2019ஆம் ஆண்டு வங்கி பணி நிறைவுக்கு பிறகு கடந்த 7 ஆண்டுகளில் 400க்கும் மேற்பட்ட திருமணங்களை நடத்தி வைத்துள்ளார். திருமணத்திற்கு தடையாக உள்ள அபரிவிதமான ஜோதிட நம்பிக்கைகளையும் களைந்து குலதெய்வ வழிபாடு மட்டுமே நல்ல வாழ்வினை அமைத்து கொடுக்கும் என்ற தன்னம்பிக்கையை ஊட்டி ஆனைக்காட்டி பாளையம் அருள்மிகு காசி விநாயகர் கொங்கு நாட்டு வேளாளர் அறக்கட்டளையின் தலைவர் அருள்நிதி கை கந்தசாமி அவர்களுடன் இணைந்து ஒவ்வொரு மாதமும் சங்கடகரா சதுர்த்தி தினத்தன்று வரன்களுக்காக திருமண தடை நீங்குவதற்கு சிறப்பு யாக பூஜைகளை நடத்தி வருகிறார். 27 ஜென்ம நட்சத்திரங்கள் வனாலயம் உருவாக்கி 18 சித்தர்களை பிரதிஷ்டை செய்து குடமுழுக்கு செய்தும் வேதாத்திரி மகரிஷியில் மனக்கவலை பயிற்சி மையம் மூலம் பயிற்சி அளித்து பேரூர் அடிகளார்களின் அருளாசியுடன் 300 வரன்களுக்கு தடை நீங்க பதிகங்கள் பாடியதில் இவரின் பங்கு மிகப்பெரியதாகும். 25ஆம் ஆண்டு வெள்ளி விழாவின் போது ராசி சீட்ஸ் நிறுவனர் முனைவர் எம் ராமசாமி அவர்களின் திருக்கரங்களால் நினைவு கதிர்கோ என்ற சிறப்பு விருதை பெற்றார். ஒவ்வொரு ஆண்டும் சென்னை, பெங்களூர் நகரங்களில் நடத்தப்படுகின்ற குடும்ப விழாவில் கலந்து கொண்டு இளமையிலேயே திருமண பந்தத்தை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி வருகிறார். இத்தகைய பெருமைக்கு சொந்தக்காரர் தற்பொழுது தனது குலதெய்வ கோவிலில் தலைவராக பொறுப்பேற்று குலதெய்வ வழிபாட்டின் சிறப்புகளை வலியுறுத்தி வருகிறார். இத்தகைய பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கதிர்வேல் ஐயா அவர்கள் அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல் சொல்ல முடியாம சாதனை பாத்திரம் இவர். இவரை கௌரவிப்பதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம். வணக்கம். அமிழ் தினம் இனிய அருமை கொங்கு உறவுகளுக்கு என் சிரம் பணிந்து கரம் குவித்து நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய 33.5 ஆண்டுகள் பணி ஓய்வுக்கு பிறகு முழுக்க நான் சமுதாய சேவையாக செய்கிறது திருமண சேவை தான். எல்லோரும் எத்தனை கோடிகள் சம்பாதித்தாலும் மனுஷன் ஒரே ஒரு விஷயத்தான் கவலைப்படாங்க, நம்ம பையனுக்கு நல்ல வரன் கிடைக்குமா, நம்ம பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்குமா, இதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம சமுதாயத்தில் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் 18 வயதுலேருந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு 23 வயதில் திருமணம் செஞ்சாங்க. இப்போ திருமண வயது வந்து நம்ம சமுதாயத்தில் 27 ஆகி போயிடுது. பெண்களுக்கு 27, 28 ஆகி போயிடுச்சு. பருவத்தை பயிர் செய்கிறோம். பருவம் அறிந்து திருமணம் செய்கிறது நம்ம தலையாய கடமை. ஒவ்வொரு பெற்றோரும் அவர்களுடைய குழந்தைகளும் அந்தந்த பருவத்தில் கண்டிப்பாக திருமணம் செய்யணும். திருமணம் செய்கிறது எவ்வளோ கஷ்டன்றது கிட்டத்தட்ட நான் இந்த 400 திருமணங்களுக்கு மேலே இந்த 7 ஆண்டுகள் செய்து வைத்திருக்கின்றேன். திருமணத்துக்கு பிறகு நிறைய மன முறிவுகளும் வந்து கொண்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணத்தில்
மனிதன் ஆசையோடு இருக்கணும்னு பேராசையோடு இருக்கவே கூடாது. இன்னும் சொல்ல போனால் தகுதிங்கிறத வந்து ஒரு ஆணும் பெண்ணும் மனசு பிடிச்சிருந்தா தகுதி அதுதான், படிப்போ செல்வமோ கிடையாது. இன்று நான் நிறைய சேலஞ்சை பார்க்கும்போது நம்ம கொங்கு சமுதாயத்தில் பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் வேறு இதை ஜாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அது வருத்தமாக இருக்கிறது. நம்ம கம்யூனிட்டிங்கிறது HQ கம்யூனிட்டி, ஹார்ட் ஒர்க்கு, ஹானஸ்டி, ஹம்பிள் கம்யூனிட்டி. ஆனால் இன்றைக்கி வந்து ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த ட்ராக் மாதிரி போயிட்டே இருக்கோம். ரொம்ப ஒவ்வொரு நாளும் எனக்கு தூக்கம் வராத ராத்திரியாக தான் இருக்குது. நிறைய குழந்தைங்களுக்கு திருமணமாகவில்லை, 30, 35, 37. நிறைய பெற்றோர்கள் நாம் சொல்லி குழந்தைங்க கேட்குறது போய் இப்போ குழந்தைங்க சொல்லி நாம் கேட்குற அளவுக்கு குழந்தைங்களை நம்ம அறிவார்ந்தவங்களாக வளர்த்துட்டுங்கிற கவலைகள் கூட அதிகமாக இருக்கின்றது. தயவுசெய்து கொங்கு சமுதாயத்துக்குள் எந்த தடை இல்லாமல் பிரிவெல்லாம் பார்க்காம திருமணம் செய்கிறதுக்கு நம்ம எல்லோரும் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொங்கு கம்யூனிட்டியில் 16 பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளில் எது வேண்டுமானாலும் நம்ம திருமணம் செய்துக்கலாங்கிற இந்த கொங்கு நண்பர் சங்கத்தின் குடும்ப வளாகல நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். கொங்கு என்ற ஒரே ஒரு தகுதி மட்டும் இருந்தால் போதும், அதை தவிர எந்த தகுதி வேண்டாம். அவர்களுக்கு பிடித்த இந்த உட்பிரிவு பார்க்காம திருமணம் செய்கிறோம். காலத்திலே திருமணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்கனாமிக் ஈக்குவாலிட்டி பார்க்க வேண்டாம், பொருளாதாரத்தை சீர்தூக்கி இப்படி தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய ஐடி பெண்கள்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஈக்குவலாக சேலரி வாங்குகிற பொண்ணு தான் வேணும், பையன் தான் வேணும். இப்படி நிறைய பசங்க யாரும் போகிறதில்ல. இன்னும் சொல்ல போனால் காவி உடை அணியாத பசங்க நிறைய பேர் சாமியாராக ஆயிடுவாங்கள, காவி உடை அணியாமல் போயிடுவாங்க. அவ்வளோ பையன்களுக்கு திருமணம் ஆகலை. என்னிடம் 30 வயதுக்கு மேலே 300, 400 ஜாதகங்கள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கைன்னா ஒரு பகல் கனவாயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்கிறது. அதற்காக நான் வந்து தினசரி தேவாரம் திருவாசகம்லாம் பாடிட்டு இருக்கேன், எப்படியாவது கல்யாணம் நடக்கணும். நிறைய கோயில்கள்லாம் போய் வேண்டி பிரார்த்தனை வைக்கிறேன், எப்படியாவது திருமணம். ஏன்னா கடவுள் மட்டும் தான் மனசு வைக்கணும், நம்ம குலதெய்வங்களை தான் மனசு வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு காலகட்டத்தை கல்யாணம் வைக்கணும். இப்போ கொங்கு சமுதாயத்தில் மிகவும் கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கிறது கல்யாணன்ற ஒரு கனவு தான். தயவுசெய்து பெற்றோர்கள் 25க்கு முன்னால் உங்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் செய்து வைங்க. நல்ல ஆரோக்கியமான சமூகமாக இருக்கணும். நம்ம சமூகம் உயர்ந்த, நம்ம சமூகம் மற்ற சமூகத்துக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னா நம்ம காலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிறது தான். மக்கள் தொகையில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுலாம் ஒன்றே போதும் நன்றே என்றெல்லாம் இருக்காங்க. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் 2, 3 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா பெற்றோர்களும் உங்கள் குழந்தைகளை என்ன வேணாலும் படிக்க வைங்க. ஆனால் 23 வயதுக்குள்ள திருமணம் செய்கிறத மட்டும் மறந்துடாதீங்க, கண்டிப்பாக நடத்தி வைங்க. இல்லைன்னா கொங்கு சமுதாயம் என்று ஒன்று இல்லாமே பிற்காலத்தில் பேசப்படும் பேச்சு பொருளாக தான் இருக்கும், நடைமுறை இல்லாமல். தயவுசெய்து காலத்தை திருமணம் செய்துங்க. இந்த அருமையான வாய்ப்பு, இந்த விருதினை வழங்கி நான் 26 ஆண்டுகளாக சங்கத்தை நடத்தி வரேன். கனரா வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று விட்டேன். 26 ஆண்டுகளாக சங்கத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். நிறைய திருமணங்கள் செய்து வைக்கின்றேன். சற்றே ஓய்வு எடுக்கலாம் என்று நினைத்த பொழுது கொங்கு நண்பர் சங்கம் சென்னையிலிருந்து கூப்பிட்டு எனக்கு ஒரு விருது கொடுத்து, ஏன் உங்கள் வேகம் குறைந்து விட்டது, இன்னும் விரைவாக ஓடத் துவங்குங்கள் என்று என்னை உற்சாகப்படுத்தி ஒரு விருதை கொடுத்து விட்டீர்கள். இனி வருங்காலம் உறக்கம் வரா ராத்திரிகள் தான் எனக்கு இருக்கும் என்று நினைத்து நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஐயா அவர்களுக்கு விருதினை வழங்குவதற்காக சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு KA கணபதி ஐயா மற்றும் K கந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தற்போது திரு கு கதிர்வேல் ஐயா அவர்களுக்கு கொங்கு சமுதாய ஒருங்கிணைப்பாளர் விருது வழங்கப்படுகின்றது. சங்கத்தின் முன்னாள் தலைவர் திரு KA கணபதி ஐயா மற்றும் K கந்தசாமி ஐயா அவர்கள் அவருக்கு விருதினையும் நினைவு பரிசினையும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.